இந்த மந்த் வந்து ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க. ஸோ ஃபைல் நம்பர் 2 ப்ளூ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் கார்ட்ஸ். இவங்களுக்கு ஏஞ்சல் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இந்த பௌர்ணமியில இருந்து ஒரு புதிய கதவுகள் திறக்க இருக்கு. நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக இருக்கு. புதிய பாதை உருவாக இருக்கு. ஸோ இந்த புதிய பாதை அப்போ உருவாகும்போது, மனசுக்குள்ள பழைய அ இருளான விஷயங்கள் இருக்கு. நெறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் புதைச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு தடையா நிக்க போகுது. அப்ப அதுலருந்து அவங்க மீண்டு கண்டிப்பா வந்தே ஆகணும் அப்படின்னு இருக்கு. ஒரு நியூ பிகினிங் அவங்களுக்கு நடக்குதுன்னா, ஸோ மனதாலயும், உடலாலயும் அவங்களும் அதற்கு தயாரா இருக்கணும். அவங்களும் அதற்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். இவங்க அந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ எடுத்தாங்கன்னா, அந்த பாதை சீக்கிரமே அவங்களுக்கு எந்த பாதை எது அப்படின்றத கண்டுபிடிச்சுருவாங்க. அண்ட் அந்த பாதையில அவங்க அந்த இலக்க கூட அடைய முடியும். அதனுடைய டெஸ்டினிய கூட அவங்களால அடைய முடியும். ஸோ இதுவரைக்கும் அவங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், இன்னல்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒரு நல்ல வாய்ப்ப குடுக்க இருக்கு யூனிவர்ஸ். அதனால ஏஞ்சல்ஸ் வந்து சொல்றது, மனசுல இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதுலருந்து உடனே வெளிய வர பாருங்க அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஓகே மேம். ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணாங்க எல்லாத்துக்கும் ஏஞ்சல் தந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. என்னன்னா, உங்க மனசுல இருந்த பாரங்கள்லாம் வந்து இறக்கி வச்சீங்கன்னா, உங்க கோல வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான மெசேஜா இந்த மந்த் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த மந்த் வந்து இப்படி நடக்கணும், பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நன்றி ஏஞ்சல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.